வணக்கம் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். காலையிலேயே கிளைமேட்டை பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்குல்ல. நானும் கொஞ்சம் ஸ்லோவாகவே இன்னைக்கு ரெடி ஆனேன். ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டேன். ஸோ அதனால் அப்படியே ஸ்லோவாக கிளம்பி சிபிஐ ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு மெதுவாக போனேன். பைபாஸில் பாருங்கள் கிளைமேட்டை, வேற லெவலில் இருக்குது. காலையில் அறக்க பறக்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் 9 மணி ஜாபாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி நாமும் கிளம்பி வந்தாச்சு. 8:30 ரீச் ஆகியாச்சு நம்ம கடைக்கு. மார்னிங் கிளைமேட்டு இன்றைக்கி அவ்வளோ மோசம் இல்லை, நல்லாவே இருந்தது. கொஞ்சம் மழை வராத மாதிரி தான் இருந்தது. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கிளைமேட் ரொம்பவே டல்லாகிடுச்சு. ஒரு 11 மணி போல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்படியே இருட்டு கட்டிடுச்சு. சில டைம் மழையும் வந்துருச்சு. சொல்லப்போனால் நம்ம வழக்கம் போல் ரொட்டீன் கிளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக இன்னைக்கு பெண்டிங் என்ட்ரி எல்லாம் போட்டு விட்றலாம்னு நினச்சேன். ஏன்னா ஒரு 1 வீக் மேலே என்ட்ரிஸ் பெண்டிங் இருக்குது. ஸோ பர்ச்சேசிங்லேருந்து சேல்ஸு, எக்ஸ்பென்ஸு எல்லாமே போடணும். ஸ்டாக் எதாவது தேவைப்படுதுன்னு தெரில. ஸோ அதனால் எல்லாமே பண்ணி விடலாம்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா பண்ணவே இல்லை, டைமே கிடைக்கல. இன்றைக்கி உள்ளே மட்டும் க்ளீனிங் ஒர்க்ஸ் இல்லை, வெளியவும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஏன்னா நம்ம கடைக்கு வெளியே பார்த்திங்கன்னா பெரிய மரம் இருக்குது, 2 மரம் இருக்குது, வேப்ப மரம். ஸோ வேப்பந்தலை எல்லாமே நம்ம கடை முன்னாடி தான் ஒழுகும். ஸோ அதனால் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே பளிச்சுன்னு இருக்கும். வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஏதோ கசகசன்னு போட்டு வச்சுருந்தோம்னா அந்த பூச்சி, புழு, பாம்பு, தேள் எல்லாமே வந்துடுங்க. நான் வந்ததுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன். வந்தோடனே தேலை பார்த்துட்டேன், பாம்பையும் பார்த்துட்டேன், பூரானை பார்த்துட்டேன். ஒரு பெரிய பூரான் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா என்னன்னு நேரத்தையெல்லாம் செத்து போச்சு. ரோடு கிராஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு லாரி ஏற்றிடுச்சு. எனக்கு என்ன இருந்தாலும் பாவமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நானே நினச்சிக்கிட்டேன், டே உனக்கே இது ஓவவே இல்லையா, அது பூரான் தானே அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அதுவும் ஒரு ஜீவராசி தானே, பாவம். அது கரெக்டாக கிராஸ் பண்ண தெரியல. போக போக பார்த்தீங்கன்னா செத்து போச்சு, லாரியில் ஏறிவிட்டு. இன்னைக்கு சிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வழக்கத்துக்கு மாறாக சேமியா வச்சுருந்தா. ஸோ அதோட கொஞ்சம் சிப்ஸும் அவன் சாப்பிட்டு மிச்சம் வச்சுருந்தா. கடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டா. இந்த குச்சி சிப்ஸ் சாப்பிட்ருக்கீங்களா, உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் பேக் ஃபயர் ஆயிரும். ஏன்னா ஃபுல்லாக மிளகாத்தூளை போட்டு வச்சுருப்பாங்க. இன்னைக்கு காலையிலே ஒரு ஹிந்திக்கார ஜி மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு, மொபைல் கடை எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தாரு. நான் சொல்கிறது அவருக்கு புரியலை, அவர் சொல்கிறது எனக்கு புரியலை. நான் கடைசியில் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு அவர் சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். இன்னைக்கு இந்த பிளாக்கிக்கு வேறு பிஸ்கெட் எடுக்காமல் வந்துட்டேன். வீட்டில் இருந்து கடையை விட்டுட்டு வெளியே போய் பிஸ்கெட் வாங்குறது செட் ஆகாது. லஞ்சுக்கு இன்னைக்கு சிபி லெமன் ரைஸும் பொட்டேட்டோ கறி என்னமோ பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் இந்த தட்டு வடைகள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தார் எங்கள் மாமனார். ஸோ அதுவும் இன்னைக்கு கேப்சர் பண்ணிவிட்டு லஞ்சோட வச்சு சாப்பிட்டேன். கம்மி சாப்பாடு தான், ஆனால் இதுவே சாப்பிட முடியல. நான் சின்ன வயசுலேருந்து கம்மியாக தான் சாப்பிடுவேன். நிறைய எனக்கு சாப்பிட்ட பழக்கமே இல்லை. அதே மாதிரி ஸ்பீடாகவும் எனக்கு சாப்பிட தெரியாது. நான் ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்டுட்ருப்பேன். யாரு கூட சாப்பிட்டுட்டு இருந்தாலும் முதல்ல ஒர்க் போகும்போதெல்லாம் என் கூட மேனேஜர்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க, கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ் சாப்பிடுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா நான் தான் கடைசியாக சாப்பிட்டு வந்துருப்பேன். ஸோ எனக்கு இந்த சாப்பிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே சமயம் டைஜஸ்ட்டும் ஆகும். இந்த 2 கருவிகளும் மாறி மாறி கடை முன்னாடி முதுகை காமிச்சிட்டே இருக்கிறது. இன்னைக்கு நான் பிஸ்கெட்டே கொண்டு வரலடா அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் போக மாட்டேங்கிறீங்க பாவம். சிபி இன்னைக்கு வரேன்னு தான் சொல்லியிருந்தா. ஆனால் ஒரே கன்ஃபியூஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழையும் வெயிலும் மாறி மாறி கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. கொஞ்ச நேரம் மழை அடிக்குது, வெயில் அடிக்குது, மழை அடிக்குது, வெயில் அடிக்குது. ஸோ அதனால நான் வீட்டுக்கே போக சொல்லிட்டேன் அவங்கள.
இன்னைக்கு நம்ம ஷாப் ஓனர் வந்து நம்ம கடை முன்னாடியும் கார்த்திகை தீபம் வச்சு விட்டாங்க. நானும் ஹாப்பி. ஓகே, இட்ஸ் டைம் டு க்ளோஸ் ஷாப். மணி 8க்கு மேலே ஆச்சு. ஸோ அதனால் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். நைட் நேரத்தில் பைபாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரணக்கொடூரமா ஒரு 2 கிலோமீட்டர் கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும் பைபாஸை நைட் நேரத்தில். அதுக்குள்ளே வீடை கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரியே இருக்கும். ஹலோ மேடம், என்ன தோசையா? வீடியோ எடுத்துட்டு ஏன்டா, என்னாச்சு? என்ன வேணும்? பசிக்குதா? சொல்றா, பசிக்குதா? வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சாலே சொல்லி ஆரம்பிச்சிருவான்டா கொய்யா. டேய், இந்த ஜூஜு சாப்பிடு, வாடா சாப்பிடு, சாப்பிடு. ஏப்பா சாப்பிடுறா, சாப்பாடு ரெடியாக இருக்குது, போட்டு வச்சாச்சு. இன்னைக்கு பால் பிஸ்கட்டு தான், சாப்பிடு. வழக்கமாக 2 பூனை வரும். இன்னைக்கு ஒரு பூனை தான் வந்திருக்கு. இன்னொரு பூனை ஒரு பிளாக் பூனை இருக்கும், அதை காணோம். ஆனால் அது இருந்துச்சுன்னா எதை சாப்பிட விடாது. இதுக்கு தனியாக ஊற்றி வச்சாலும் கூட அதுவும் சேர்ந்து சாப்பிட்ரும். சரி மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு, ஒரு ஷேரை பண்ணி, ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.